உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். நிறைய பேர் இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை குறிச்சு நிறைய பேருக்கு தெரியுதா தெரியலையான்னு தெரியல. ஆனா அந்நிய பாஷை அளவுக்கு அவங்க நட்டுக்கிறாங்க. அந்நிய பாஷை பேசணும், அபிஷேகம் பெற்றவனா இவன் அந்நிய பாஷை பேசணும். ஆனா என் கேள்விங்க நிறைய பேர் பதில் சொல்றதே கிடையாது. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ உங்களை பார்த்து கேட்கிறேன். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் உங்கள் மீது ஊற்றப்படும் பொழுது தெளிவா கேட்கிறீங்களா? ஒரு சிலர் நீங்க கவனிக்காம இருக்கிறது போல தெரிகிறது. என்ன கவனிக்க, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ஊற்றப்படும் போது என்னன்னா அந்நிய பாஷைய பழகி பேச முடியும். கவனிக்க, அந்நிய பாஷைய நிறைய பேர் இன்னைக்கு இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கிறான். ஆனா பரிசுத்த ஆவியின் அபிஷேகம்ங்கிறத யாரும் சொல்லிக் கொடுக்க முடியாதுங்க, படிக்க முடியாது. தேவன் உங்களை நிரப்புறத நீங்க அனுபவிக்கணும். எத்தனை பேர் பேசுறது விளங்குது? இதை பல முறை சொல்லிட்டு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை குறிச்சு இன்னைக்கு தெளிவில்ல. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என் மேல ஊற்றப்பட்டு கொண்டு இருக்குதுன்னா அது ஊற்றப்படுது. நான் கண்ணுல பார்க்காத ஒண்ணு. என்ன ஒருத்தரை பின்னால தொடுறாங்கன்னா அவர் தொடுறாருங்கிறது எப்படி நான் உணர்றேன்? என்ன டச் பண்ணும் போது எனக்கு ஃபீல். நான் பார்க்கல, ஆனா எனக்கு நான் என்ன செய்யறேன்? உணர்றேன். இதே மாதிரி பரிசுத்த ஆவியின் அபிஷேகமானது உங்களுக்குள் இறங்கும் பொழுது நீங்க கண்ணுல பார்க்க முடியாமல் இருக்கலாம், ஆனால் அதை உணர்வு பூர்வமாக உணர்வு. நிறைய பேர் என்ன பண்றாங்க தெரியுமா? அவங்க கை தட்டுறாங்க, நாமளும் கை தட்டணும். ஒரே இல்ல, நீங்க ஏமாந்துடாதீங்க. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்பது அதை அனுபவிக்கிறது. நம்ம சாப்பிடுறோம், சாப்பிட்டோம் போதும்னு எப்ப சொல்றோம்? வயிறு நிரம்பிடுச்சு. நம்ம அது வயிறு நிரம்பிடுச்சுன்றத பார்த்துட்டோமா? அதை உணரணும். எல்லாமே ஒருவேளை நம்ம எதையுமே பார்க்க முடியாத ஒன்றை நமக்கு உணரக்கூடிய வாய்ப்புகளை தேவன் கொடுத்திருக்கிறார். நான் உங்ககிட்ட பேசிட்டே இருக்கிறேன், என் தலையின் மேல அந்த அபிஷேகம் நிரம்பி நிக்கிறத நான் உணர்றேன். இவரை பேசுறது உங்களுக்கு விளங்குதா? நான் உங்ககிட்ட பேசிட்டு தான் இருக்கேன். சம்டைம்ஸ் எனக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் கண்ணுக்கு பக்கத்துல அப்படியே இந்த ஆயில் வடிஞ்சு வர்றதை நான் பல நேரம் பார்த்திருக்கேன். இப்பவும் ரெகுலரா எனக்குள்ள அது நடந்துகிட்டே இருக்கு. எப்பெல்லாம் நடக்குது தெரியுமா? நான் வேதத்தை படிக்கும் போது, நான் ஜெபம் பண்ணும் பொழுது, நான் எப்பெல்லாம் தேவனுடைய சமூகத்துக்கு போறோம், சம்டைம்ஸ் நான் சும்மா இருக்கும் போது கூட இந்த அபிஷேகம் என் மேல ஊற்றப்படுகிறத நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த அனுபவத்திற்குள்ள வாங்க, தேவன் உங்களுக்கு நல்ல கிருபைகளை கொடுத்து உயர்த்துவார். விளங்கிருச்சா? நான் வந்து பாத்தீங்கன்னா அசுத்தாக்கி விரட்டும் போது இப்படிதாங்க ஃபர்ஸ்ட் என்னுடைய லைஃப்ல ஃபர்ஸ்ட் பிகினிங் புத்தகத்தில் எழுதியிருக்கிறேன். ஆண்டு விழா புத்தகத்துல அந்த காட்சி எழுதியிருக்கிறேன். அதுல ஒரு சம்பவம், நான் முதல் ரட்சிக்கப்பட்ட போது பார்த்தீங்க அப்படின்னா பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் தான். நிறைய பேர் சொல்றது வேற, ஆனா என் லைஃப்ல தேவன் என்னை வழி நடத்தினார், எனக்கு அதை கொடுத்தார். எங்க பாஸ்டர் போய் கேட்டேன், பாஸ்டர் கடந்த 2 நாளா என் மேல தலையில ஏதோ ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது, கண்டினியூவா ஊற்றப்பட்டு கொண்டே இருக்குது, அது என்னன்னு தெரியல, என்னமா இருக்கும்னு கேட்டேன். அவன் சொன்னார், சுத்தாமி எனக்கு நம்மள வழி நடத்துற ஆளு சரியில்லைன்னா எப்படி இருப்போம்னு பாருங்க. நம்ம மனசை பாஸ்டரை பார்த்தோம்னா ஆகாது. நான் எங்க பாஸ்டர் கிட்ட போனேன், சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய பாஸ்டர் கிடையாது, புண்ணுள்ள இடங்களில் அவர்தான் உண்மையான பாஸ்டர். அவர்கிட்ட போய் கேட்டு ஜெபம் பண்ண, ஆண்டவரே
இவர் இப்படி சொல்றாரு. ஆனா எனக்கு அதை ஊற்றப்படும் போது என் மனசுல ஆழ்ந்த சந்தோஷம் இருக்குது, மிகுந்த ஒரு சமாதானம் இருக்குது. தொடர்ந்து ஊற்றப்பட்டுக்கிட்டே இருக்கு. என்னவே தெரியல. இது விளக்கம் ஒருவருக்கு ஒரே வார்த்தை தான் இருந்தாரு. மாம்சத்துல அவர்களோட ஒரு கூடுதலா ஒரு ஜெபம் பண்ண என்ன தெரியுமா? நாளை இரவுக்குள் நீர் எனக்கு இதுக்கு பதில் சொல்லியா? ஏன்னா வேற யாரும் எந்த மனுஷன் கிட்ட இருந்து இதுக்கு இந்த ஒரு மனுஷனே இப்படி சொல்லிட்டார். நாளைக்கு யாராவது சொல்லிடுவாங்க, ஒன்று எனக்குள் இருக்கிறது நீரா, இல்ல வேற ஒரு ஆளும். இதை எனக்கு அடையாளமா சாட்சியா நிரூபிக்க என் கண்ணால நான் பார்க்கணும் அப்படின்னு ஜெபம் பண்ணேன். என் ஜெபத்தை கேட்கிற தேவன் நாளைக்குன்னு சொன்னேன். நாளைக்கு நான் அன்னைக்கு என்ன கேட்டதான் நைட் 12 மணி இருந்தாலும் எனக்கு நிரூபிச்சு காட்டியிருப்பாரு. என் புத்தியில நாளைக்கு என்ன தீர்மானம் எனக்கு தெரியுமா? நான் ஜெபம் பண்றதை நான் மறந்துட்டேன். சரியா ஒரு 10-10:30 போல ஒருத்தர் அந்த பகுதியில மந்திரவாதியா இருந்த ஒரு மந்திரவாதி 10ஆம் சர்ச்சுக்கு போயிட்டு இருக்காருன்னு கேள்விப்பட்டேன். ஆனா நான் மந்திரவாதி போற ரசிக்கணும் இல்ல. அவன் மந்திரவாதிகள் ஒரு ஒரு சகோதரன் நான் சர்ச்சுக்கு போறேன்னு கேள்விப்பட்டேன். என்னை பார்க்கலாம் வந்த உடனே என்கிட்ட சொன்னான், எனக்கும் ஒருத்தர் தான் தெரிஞ்சது. சொன்னா நம்ம கூட ப்ரேயர் பண்ணலாம், ப்ரேயர் பண்ண நான் வரலாமா? பண்ணலாமே. நானும் புதுசு அவனும் புதுசு. நான் சர்ச்சுக்கு போறேன், அவனும் சர்ச்சுக்கு போறான். அவன் நானும் புதுசு, அவனும் புதுசு. ஆனா அவன் தொழில் மந்திரவாதி. நான் கம்பெனியில வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஜெபம் பண்ணலாம், ஒரு நிமிஷம் கொஞ்சம் பொறுங்க. முத என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, உங்களுக்கு அப்படின்ட்டு போய், உங்களுக்கு எல்லாம் பழைய காலத்துல நாங்க பம்பு ஸ்டப் பார்த்திருக்கீங்களா? அடிக்கல அந்த பம்பு ஸ்டப் நல்லா பிரசன்னா இன்னைக்கு யூஸ் பண்ண கூட தலைமுறைகளுக்கு தெரியும். அதை அடிச்சு டீயை போட்டு விட்டு நின்றுட்டு தண்ணியை ஊத்திக்கிட்டு இருக்கிறேன். இங்க தண்ணியை ஊத்துறேன், அங்க ஆவியான மாதிரி என்ன ஊத்துறாரு. என்னால தாங்க முடியல. நடுவுறே என்னமே இது? நேத்து நைட் எல்லாம் இப்படித்தான் இருந்துச்சு. மறுபடியும் டீ போடும் போதான் ஜெபம் பண்ணும் போது நைட்டு டீ போடுறேன். என்னால தாங்க முடியல. இது இப்படி ஊற்றப்படுது, இது புதுசா இருக்குது. எனக்கு இது புதுசா இருக்குன்னு திரும்பி அவன் இங்க ஊற்றப்பட ஆடணும். என்னடா இங்க ஆடுறானே, இப்பதான் சர்ச்சுக்கு போறேன். பிசாசுனா எனக்கு என்னன்னே தெரியாது. அவன் ஆடுறானே பக்கத்துல ஒரு முட்டாச்சமா எனக்கு பயமா இருக்குது. இது எப்படி கரெக்டாதுன்னு தெரியாது. எப்படி பிசாசு அடிக்கடி பண்ணவும் தெரியல. இது இந்த தலையெல்லாம் சுத்திக்கிட்டு நமக்கெல்லாம் சுத்திக்கிட்டு அவன் ஒரு மாதிரி இருந்தாடா. என்ன பார்த்தா நல்லா தானே பேசுறாங்க, ஜெபம் பண்ண போலான்னு சொன்னானே, என்ன இப்படி உட்கார்ந்து இருக்கிறானே, இந்த மாதிரி அணிக்கிட்டு இருக்கானேன்னு சொல்லி பார்த்துட்டு பக்கத்துல போனேன். அவன் போன உடனே என் பக்கத்துல வராத அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்டேன். பேசுறது அசுத்தாடிட்டு எனக்கு அவ்வளவு டீட்டெயிலா தெரியல. அப்பதான் சொன்னா, உன் மேல அக்கனி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது, உன் மேல பழம் எரிஞ்சுக்கிட்டு இருக்குது, உன்னை பார்க்க முடியல, என் பக்கத்துல வராங்க, நான் ஒண்ணு எரிஞ்சு சாப்பிட போயிட்டேன். ஆஹா, அசுத்தாவிதான் பேசுறதே பிசாசு பேசுச்சு. அது பிசாசு தான் இப்படி பேச மாட்டிருக்குன்னு சொல்லிட்டு பக்கத்துல வராதனால எனக்கு ஒரு தைரியம், ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிறான்னு தெரிஞ்சிருச்சு. பக்கத்துல போனேன், எழுந்திருச்சான். ஐயோ ஐயோ நெருப்பு, என்னால தாங்க முடியாது, ஓடுங்க. நான் சொன்னேன், எனக்கு பதில் கிடைச்சிருச்சு, அது ஓடிச்சா ஓட எனக்கு தேவையில்லை. நான் கேட்ட கேள்வி, எனக்குள்ள இருக்கிறது யாரு? எனக்குள்ள இருக்கிறது அக்னி மயமானது. அப்ப ஊற்றப்படுகிறார்னா அது ஃபீல், அதை உணர முடியும். சும்மா அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு காப்பி அடிச்சு பேசுறது இல்லைங்க. அத வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் உங்களை நிரப்புறதை நீங்க பார்க்கணும். ஆவியானவர் எப்படி நிரப்புவார்? நான் எல்லாம் சொல்றேன், நான் நிறைய பேர்ட்ட சொல்றேன், நீங்க ஆவியானவர் நிரப்புறத நீங்க அனுபவிக்கணும். நீங்க அந்த அனுபவத்தோட போகும்போது பிசாசு உங்களை பார்த்து என்ன செய்யும்? அவரு கொடுக்கிற அந்த அந்நிய மாசு, அவரு கொடுக்கிற அந்த கிருபை வரங்கள்
அவர் கொடுக்கிற அந்த நடத்துகிற அந்த கிருபைகளை எல்லாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது வேதத்துக்கு உட்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளையாடியை வளர்ந்து நிற்பைக்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் மாற்றுக்கருத்தும் இல்லை. ஆனால் இன்றைக்கு ஆவிக்குரிய உலகம் இப்படி இல்லைங்கிறதை நான் உங்களுக்கு வெளிப்படையாக சொல்றேன். அப்ப பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்ன? கண்ணில பார்க்க முடியாவிட்டாலும் உணர முடியும். ஆனால் சம்டைம்ஸ் வேத அடிப்படையில கண்ணிலையும் பார்க்க முடியும். அவர்கள் எல்லாரும் மேலும் என்ன நடந்தது? அக்கினிமயமான நாவுகள் போன்ற பிரிந்திருக்கும் நாவுகள் வசனத்தை நீங்க பாத்தீங்களா? பிரிந்திருக்கும் நாவுகள் என்ன செஞ்சுச்சா? போங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்துக்கு போங்க. அவர்களுக்கு காணப்பட்டு என்ன செஞ்சிருக்கீங்க? அவர்களுக்கு காணப்பட்டு இந்த ஒரு வார்த்தையை ஏன் மிஸ் பண்றீங்க? அவர்களுக்கு காணப்பட்டு அப்ப அதை பார்க்கவும் முடியும், உணர முடியும். சம்டைம் அவர் இருக்கிறார் என்கிறத பார்க்க முடியும். மெனி டைம் பாத்தீங்கன்னா நான் பிரேயர்ல ஜபத்துல உட்கார்ந்து இருக்கும் போது என் பக்கத்துல எனக்கே தெரியாம உட்கார்ற நபர்கள் இருக்கிறாங்க. நான் கண்ண மூடி ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துற காரியம் என்னன்னா, என் பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாங்க, நான் கண்ண மூடி இருக்கிறேன். ஆனா உட்கார்ந்து இருக்கிறாங்கிறத எனக்கு ஆவியானவர் சொல்றாரு. நான் கண்ணை திறந்து பார்க்க மாட்டேன். என்னன்னா அவர் என்ன சொல்றாருன்னு முழுமையா கேட்டுட்டு அதுக்கு பின்னால கண்ணை திறந்தேன். அப்போ உட்கார்ந்தா இங்க பழைய சபையில நான் பார்க்கிறேன், ஒரு துக்கரக ஆவி இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறத பார்க்கிறேன். என் பக்கத்துல இது என்ன உட்கார்ந்து இருக்குது? என்ன செய்யமா இருக்கும்? நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போதே இந்த ஆவியை பார்க்கிறேன். இந்த இடத்துல யாருமே இல்லையே, நாம ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போது யாருமே இல்லையே அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு கண்ணை திறந்து பார்த்தா அங்க ஒரு நாள் என்ன சொல்லிருக்கிறாரு, உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நான் பிரேயர் பண்ணி முடிச்சுட்டு அவங்களுக்காக ஜெபம் பண்ணா அவங்களுக்குள்ள இருந்த அசுத்தமாக என்ன செய்யாது, அழக்கணிச்சு ஆட ஆரம்பிச்சு. அப்பதான் தெரிஞ்சது அப்போ உள்ள அந்த ஆவி இருந்ததை நான் 3 கண்டபடி பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த ஆவி என்ன செஞ்சுட்டேன். இதெல்லாம் வரத்தோடு சேர்ந்த விஷயங்கள். நீங்க பரிசுத்த ஆவியோட வளர 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 இதையெல்லாம் கற்றுக்க மாட்டோம்.